Why do you assume that they came from Pakistan? பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் எங்கே? நீங்கள் ஏன் இன்னும் அவர்களை பிடிக்கவில்லை? அவர்களது அடையாளத்தை கூட கண்டுபிடிக்கவில்லை. தாக்குதல் நடத்தியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சிலர் கைது செய்யப்பட்ட செய்தி வந்துச்சே, அவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கொட்டி தங்கள் தீவிரவாதிகள் மீதான பாசத்தை காட்டியிருந்தார் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம். தாக்குதல் நடத்தியவர்களை ஏண்டா இன்னும் பிடிக்கலன்னு கேட்டா நியாயம், தேசப்பற்று. ஆனால் அதுபடி பாகிஸ்தானிலிருந்து வந்தாங்கன்னு சொல்றீங்க என்று கேட்டால் அதுவும் பாசம்தான், பாகிஸ்தான் மீதான பாசம், வேற என்ன? இப்போ அவருக்கு கேள்விகளுக்கான விடை கிடைச்சிருக்கு. தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தான் ஆட்கள் தான் என்பதற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்க அரசு. सुलेमान उर्फे फैजल जट, अफगान और जिब्रान, 3 आतंकवादी सेना, सीआरपीएफ और जम्मू कश्मीर पुलिस के संयुक्त अभियान में ऑपरेशन महादेव में मारे गए. ஆபரேஷன் மகாதேவ் என பெயரிடப்பட்ட தீவிரவாதிகளை தேடும் பணியில் பஹல்காம் தாக்குதலில் நடந்து 3 மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீநகரில் பதுங்கியிருந்த 3 பேர்களை சுட்டுக் கொன்றது பாதுகாப்பு படை. சுட்டுக் கொல்லப்பட்டவர்களிடமிருந்து பாகிஸ்தானிய வாக்காளர் அடையாள அட்டைகள், கராச்சியில் தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகள் மற்றும் பயோமெட்ரிக் பதிவுகள் அடங்கிய மைக்ரோ எஸ்டி சிப் ஆகியவை மீட்கப்பட்டதில் ஜூலை 28 அன்று ஆபரேஷன் மகாதேவில் கொல்லப்பட்ட 3 லட்ச பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பேலஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் ஷெல் கேசிங் ஃபவுண்ட் இன் த பஹல்காம் அட்டாக் சைட், அதாவது பஹல்காம் தாக்குதல் தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஷெல் உரைகளின் பேலஸ்டிக் பகுப்பாய்வு பயங்கரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட AK-103 துப்பாக்கிகளில் உள்ள கோடு அடையாளங்களுடன் ஒத்துப்போகிறது. இது ஏப்ரல் 22 அன்று 26 பொதுமக்களை கொன்ற படுகொலைக்கு பின்னால் இந்த 3 இருந்தனர் என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்திருக்கிறது. பாதுகாப்பு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஹல்காம் தாக்குதலை நடத்திய சுலைமான் ஷா, அபு ஹம்சா ஆப்கானி மற்றும் யாசிர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ராவலகோட் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. சரி, இப்படி ஆதாரங்கள் அடிக்கிய பின் இவர்கள் என்ன சொல்வார்கள்? வேறென்ன, எல்லாம் பொய் ஆதாரங்கள். அந்த துப்பாக்கிகள் அவர்களுக்கு சொந்தமானது என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அந்த சாக்லேட் அவர்கள்தான் வாங்கினார்களா என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? மோடி அரசு மைனாரிட்டிகளை பழிவாங்க நடத்தும் நாடகம், இப்படி தான் சொல்லுவாங்க. வேறென்ன?